ஹிஸ்ட்ரியிலே இல்லாத அளவுக்கு இந்தியன் ருப்பியோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகிறதுக்கான ரீசன் என்ன? இப்போ ஒரு அமெரிக்கன் டாலரோட வேல்யூ 92 ருபீஸ். இது எதனாலன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அதை நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அதில் முதல் ரீசன் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். ஸோ இவங்க என்னென்னா, ஃபாரினில் இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் இந்தியன் மார்க்கெட்டில் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது இன்வெஸ்ட் பண்ணுறப்ப அவங்க வந்து இந்தியன் மணியில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். அது பண்ணுறப்ப அவங்க டாலரை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, அவங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை மறுபடியும் வெளில எடுக்கும் போது இங்கே டாலரோட சர்க்குலேஷன் குறையுது. இது ஒன் ஆஃப் த ரீசன். செகண்ட் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ன தான் அமெரிக்காவில் பொருளாதாரம் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆனாலும் இன்னமும் அமெரிக்கன் டாலர் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இது வந்து ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் நம்ம இந்தியன் ருப்பியோட வேல்யூ இறங்குறதுக்கு. ஸோ தேர்ட் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா வந்து இந்தியா மேலே 50% டேரிஃபை வந்து இப்போ இம்போஸ் பண்ணியிருக்கு. இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு இம்போர்ட் பண்ணுறவங்க அதிக விலை கொடுத்து இம்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த காரணத்துக்காக அவங்க வந்து இம்போர்ட் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இம்போர்ட் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த நம்மளோட இந்தியன் ருப்பியோட வேல்யூ இறங்க தான் செய்யும். ஃபோர்த் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேட் டிஃபிசிட்னா நம்ம எக்ஸ்போர்ட்டை விட இம்போர்ட் அதிகமாக பண்ணிகிட்டு இருக்கோம். அதாவது நம்ம ஏற்றுமதியோட இறக்குமதி, அதாவது வெளிநாட்டிலேருந்து இங்கே நிறைய பொருளை வந்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் ஃபோர்த் ரீசன். அண்ட் ஃபிஃப்த் ரீசன் பார்த்தீங்கன்னா, ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன். அதாவது உலகம் ஃபுல்லாக போர் நடக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒன் ஆஃப் த ரீசன். இப்போது வந்து ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்குது, அதேமாரி யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்குது, அதேமாரி அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடக்குது. இதுமாரி போர் வந்து நிறைய நடக்கிறதுனால கரன்சியோட வேல்யூஸ் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகும். ஸோ இப்போ சொன்னது தான் இந்தியன் ருப்பியோட வேல்யூ இறங்குறதுக்கான மெயின் ரீசன். ஸோ இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் சிம்பிளாக சொல்லியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.